நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று ஜனவரி 14 பொங்கல். பொதுவா நமக்கு பொங்கல்னா ஞாபகம் வர்றது வீர விளையாட்டுக்கள், பாரம்பரியமான உணவுகள், அன்னைக்கு சாப்பிடக்கூடிய பொங்கல், கரும்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அழகான பாடலா கேட்கணும்னா அது கண்டிப்பா ஒரு கிராமிய இசையால தான் முடியும். அப்படி நம்ம கிராமிய இசையில கேட்கும்போது நமக்கு இன்னமுமே அதிகமா நமக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எளியோரும் புரிஞ்சுக்கிற வண்ணம் இருக்கிறனால தான் அதை மக்கள் இசைன்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல எல்லாமே கிராமிய இசைகளை கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட கிராமிய இசைகள்ல கிராமிய பாடகரா பாடுறவங்கள நம்ம நேர்ல பார்க்கணும், அவங்க பாடின பாட்டை கேட்கணும்னு நமக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கும். இந்த குரல் நமக்கு மக்கள் இசையா இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் நம்ம எல்லாராலையும் நேசிக்க முடியுது. அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரரான ஒருத்தர் கூட தான் நம்ம இன்னைக்கு இணைய போறோம். இவர் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர், எத்தனையோ கிராமிய பாடலுக்கும் சினிமா பாடலுக்கும் சொந்தக்காரர். இவரின் பெயர் ஆந்தங்குடி இளையராஜா. மண்மணக்கும் காரக்குடி நம்மூரு பூமியில வந்தவதான் சின்ன புள்ள லலிதான்னு பேரு சொல்ல, அவ வாழவப்பா வரம் கொடுப்பா வந்தார காத்து நிப்பா, முத்து மாறியவ மக்கோர எப்போதும் தீத்து வப்பா. வணக்கம் திரு இளையராஜா சார். வணக்கம் மேடம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புத்தாண்டாகட்டும் இல்லை பொங்கல் ஆகட்டும் போகி ஆகட்டும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் அழியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. இன்னும் 100 வருஷத்துக்கு கூட இளமை இதோ தான் நமக்கு புத்தாண்டு பாடலாக இருக்குது. அது மாதிரி போகியாக இருந்தாலும் இப்போ பொங்கல்னா மகாநதி பாடல் அந்த மாதிரி இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி தொடக்க நாள்லேருந்து ஆரம்பித்து புத்தாண்டு பொங்கல் எந்த நிகழ்ச்சினாலும் எங்களுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்து கேட்குறவங்க ஆந்தக்குடி இளையராஜா அவர்கள்கிட்ட தான். அந்த முறையில் உங்களை இந்த நம்ம தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றுற பொங்கல் திருநாளுக்கான சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே அழகப்பா பல்கலைக்கழகத்தோட அரசு கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு இங்கே இப்படி ஒரு பண்பலையில் இப்படி ஒரு நேர்காணல் கொடுக்குறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிறைய இடங்களில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போகும்போதும் கூட எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நம்ம படித்த கல்லூரியிலையும் நம்ம படித்த பல்கலைக்கழகத்துலேயும் நம்மளை விருந்தாளியாக கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அது சமீப காலத்தில் அழகப்பா சமுதாய வானொலி மூலமாக எனக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த புத்தாண்டு பொங்கல் விழாவிலையும் இந்த நேர்காணல் கொடுக்கறதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பெயர்லேருந்தே இந்த இசை ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். இசை மேலே ஆர்வம் உங்களுக்கு எப்போலேருந்து ஏற்பட்டது சார்? முதல்ல இந்த பேர் வச்சதுக்காக அப்பா அம்மாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை, அந்த பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் அந்த பெயருக்கு உண்டான அந்த தனித்தன்மையோடு நானும் இசை மூலமாக என்னோடய வாழ்க்கையை நான் ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வானொலி பெட்டியில் பாடம் நடத்துவாங்க. இன்றைக்கி அறிவியல் பாடம், நாளைக்கு கணக்கு பாடம் அப்படிங்கிற மாதிரி 3வது 4வது 5வது வகுப்புகள்லேருந்து பாடம் நடத்துவாங்க. அப்போது பாடம் நடத்தும்போது அந்த ரேடியோ டேப் ரெக்கார்டர் ப்ளஸ் ரேடியோ அது சேர்ந்தாப்பில் இருந்தது. அப்போ அதில் ஒரு கேசட் இருந்துச்சு. நான் அப்போது நான் தான் அந்த வகுப்போட லீடர். அதனால் எனக்கு அந்த ஆளுமை இருந்ததுனால அந்த டேப் ரெக்கார்டை நான் திருட்டுத்தனமாக பயன்படுத்தி அந்த டேப் ரெக்கார்டில் நான் மாம்பழம் விற்கிற கண்ணம்மா அப்படின்னு அப்போ ஒரு கானா பாடல், அந்த பாடல் கானா உலகம் அப்படிங்கிற அந்த கேசட்லேருந்து அந்த பாடலை நான் அதில் பாடி ரெக்கார்டு பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அதை மறுபடியும் எனக்கு அழிக்க தெரியாமல் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது ஒரு 2வது நாளில் என்னோடய ஹெட்மாஸ்டருக்கு மூலமாக அது தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு என்னை அடின்னு அடிச்சிட்டார். அப்போது அடிச்சுட்டு அந்த பாட்டையும் கேட்டுட்டு சொன்னார், நல்லா தாண்டா பாடியிருக்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட அந்த அடியிலேருந்து தப்பிச்சிருப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு 3ஆம் கிளாஸில் நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ நான் பாட ஆரம்பிக்கும்போது நான் வீட்டில் பாடுவேன். திண்ணையில் உட்காந்துக்கிட்டு கீழே எல்லோரும் அக்கா, பெரியம்மா, சின்னம்மா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம பாடும்போது அவங்க ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கைதட்டும் போது நமக்கு அது கூடுதல் உற்சாகம். இது அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால
அடுத்து எங்கேயாவது மைக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம இயங்கணும். அப்போ என்னோடய வீட்டுக்கு பின்னால் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து நியூ இயருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் வந்து குழா ரேடியோ கட்டுவாங்க. அப்போது அந்த 2 குழா ரேடியோ மட்டும்தான் கட்டுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்கும். அப்போ நம்ம பாடல் வந்து நம்ம திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பாடும்போது 4 பேர் வச்சவங்க குழா ரேடியோ கட்டி நம்ம பாட்டு நம்ம குரலும் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு வெளியில் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை யாராவது கவனிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய நப்பாசை. இன்னும் நிறைய பேர் பாராட்டணும், நிறைய பேர் வந்து என்னோடய பாடலையும் என்னுடைய குரலையும் புகழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போதை அதில். அதனால் வந்து நான் மைக்கு கிடைக்கும்போது கரெக்டாக கிறிஸ்மஸ் டயத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என்ன பண்ணுவேன்னா, இதுக்காகவே திருவிழா காலங்களில் சினிமா பாடல் புத்தகங்கள் வாங்கி சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த பாடல் புத்தகங்களில் உள்ள பாடல்கள்லாம் வந்து மெமரி பண்ணிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அதாவது மைக்கில் பாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விருது கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போது மைக்கில் பாடும்போது தெரியாத எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து உள்ளூரில் வந்து கூத்து நடக்கும், நாடகம், வள்ளிதினம் நாடகம் நடக்கும். அந்த நாடக மேடையில் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூடி இருக்க அந்த மேடையில் நம்ம பாடணுங்கிற ஆசை. அதனால் வந்து ஊர் பெரியவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்பா வந்து என் பையன் ஒரு பாட்டு பாடுவான், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த வாய்ப்புகளை வாங்குவார். அப்போல்லாம் வந்து வாய்ப்பு மறுக்கப்படும். அப்போ நான் ஒரு டைம் வந்து அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்பா நீங்கள் போய் கெஞ்சிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, வேண்டாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு. இருடா அது உனக்கு தெரியாது, 2-3 டைம் கெஞ்சினா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் வந்து 11th 12th படிக்கும்போது அந்த நாடக மேடை வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அதில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அது ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு வந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து என்னை கொண்டாடி தீர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 11வது படிக்கும்போது எனக்கு அந்த மேடையில் 700 ரூபா அன்பளிப்பு கிடச்சிது. ஆனால் அன்னைக்கு நாடக நடிகர்களில் ராஜநடிகராக நடிக்கக்கூடிய ஆட்களுக்கே அன்றைக்கி 500 ரூபா தான் சம்பளம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாட்டு பாடினதுக்கு வந்து அன்றைக்கி 700 ரூபா கிடச்சிது. அந்த ஒரு மிகப்பெரிய தொகையும் பாராட்டும் வெகுமதியாக ரொம்ப பெரிய அளவில் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. நான் வந்து 11, 12 படித்து முடிச்சுட்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் 12th முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, நல்லா பாடுற, இந்த வாய்ப்பு வந்து அடுத்து கல்லூரிகளுக்கு போகும்போது அங்கே வந்து உன்னையெல்லாம் போட்டிகளுக்கு கூட்டி போவாங்க அப்படின்னு சொன்னதுனால படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு இல்லையோ கண்டிப்பாக பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் வந்து அழகப்பா அரசு கலைக்குழுவில் வந்து கஷ்டப்பட்டு சேர்ந்தேன். நான் 12th ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பாக இருந்தது. அப்போ வந்து அம்மா வந்து ரொம்ப கெஞ்சி அம்மா வந்து ஒரு பொய் சொன்னாங்க. இங்கே ஹெச்ஓடிகிட்ட வந்து எக்கனாமிக்ஸ் குரூப்பில் வந்து ஹெச்ஓடி இருந்தாங்க, பெருமாள் அம்மாள் பேர். அவங்கக்கிட்ட வந்து அம்மா சொன்னாங்க, அந்த பையன் வந்து அம்மா இல்லாத பையன், அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து வெளியில் விட்டுறாதீங்க, அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு. அப்போவும் கூட எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, அது பாட்டிலையே இருந்தது. எப்படியாவது இந்த போட்டிகள் வரும்போது கல்லூரி விழாக்களில் எப்படியாவது நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்து ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அழகப்பா அரசு கலைக்கல்லூரியுடைய நுண்கலை பிரிவிலேருந்து பாட தெரிஞ்சவங்க, ஆட தெரிஞ்சவங்க, நடிக்க, எழுத, வரைய அந்த மாதிரி திறமை உள்ளவங்க விருப்பப்பட்டால் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குது, அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு பண்ணலான்னு சொல்லும்போது நான் முதல்ல வந்து பதிவு பண்ணேன். அன்னைக்கு சூழ்நிலைக்கு எனக்கு முன்னாடி சீனியராக இருந்தவங்க நிறைய பேர் வந்து பாடல் பிரிவுக்கு வந்திருந்தாங்க. அப்போது நான் போயிட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடினேன். என்ன பாட்டுனா, இயற்கை படத்தில் வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடினேன். அப்போ அங்கே இருந்தவங்க எல்லோரும் இதுக்கு முன்னாடி பாடினவங்களை காட்டிலும் நான் நல்லா பாடுறதா அவங்க எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அடுத்த போட்டியில் இவனை இறக்கி விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பூண்டி புஷ்பமலா காலேஜில் வந்து ஒரு போட்டி நடக்குது. தனிப்பாடலுக்கு வந்து முதல் பரிசும், குழு பாடலுக்கு வந்து 3ஆம் பரிசும் வாங்கினேன். தனிப்பாடலுக்கு வந்து புத்தம்புது பாட்டு வந்தால் தாண்டவ கோனே அப்படிங்கிற தென்றல் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலும், குழு பாடலில் அடி ஆத்தாடி அப்படிங்கிற இளையராஜா ஐயா பாடின அந்த ஒரு பாடலும், அந்த பாடலை பாடி அந்த டைம் வந்து ஓவராலாக வந்து அழகப்பா கல்லூரி வந்து ப்ரைஸ் வின் பண்ணிச்சு. அதில் என்னோடய சார்பாக மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு நாங்கள் கப்படிச்சதில். நீங்கள் முதல்ல பள்ளியில் பாடினேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாடலில் இருந்தும் நீங்கள் பரிசு வாங்கின அந்த பாடல்கள்ல இருந்தும் ஒரு சில வரிகள் நம்ம நேயர்களுக்காக பாடி காட்ட முடியும்? கண்டிப்பாக பாடுறேன்.
நான் 3வது படிக்கும்போது அந்த கானா உலகம் அந்த ஆல்பத்திலேருந்து மாம்பழம் விற்கிற கண்ணம்மா அதுதான் நான் ஃபஸ்ட்டு அந்த டேப் ரெக்கார்டில் பாடி மாட்டிக்கிட்ட ஒரு பாடல். அந்த பாட்டை எனக்கு இப்போது எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த சில வரிகளை பாடுறேன். மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேலே கண்ணம்மா இங்கு எவரை கட்டிக்க சம்மதம்மா, யாரு மேலே கண்ணம்மா இங்கு எவரை கட்டிக்க சம்மதமா. ஓட்டேரி தேட்டரில் நான் படம் பார்க்க போனேன், ஓட்டேரி தேட்டரில் நான் படம் பார்க்க போனேன், அங்கே துள்ளாத மனம் துள்ளும், நீ படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸு அல்லும், அங்கே துள்ளாத மனம் துள்ளும், நீ படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸு அல்லும், உங்களை போலீஸு அல்லும். மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேலே கண்ணம்மா இங்கு எவரை கட்டிக்க சம்மதமா. அந்த கல்லூரியில் பரிசு வாங்கின பாடல்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கும் வணக்கம், இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கும் வணக்கம், குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கும் வணக்கம், உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம், பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம், நான் பறை கொட்ட தோடு தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ஏ ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே, தப்பெடுத்து அடிக்கையில தாண்டவ கோனே, ஏ நெத்தியில இடி இடிக்கும் தாண்டவ கோனே, பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோனே, ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே, பாட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோனே, ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே, புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ஏ ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே, தப்பெடுத்து அடிக்கையில தாண்டவ கோனே, ஏ நெத்தியில இடி இடிக்கும் தாண்டவ கோனே. அந்த இசை ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இசையை முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து கச்சேரி மேடைகளில் பாட ஆரம்பிச்சிட்டேன். அது பொருளாதாரமாக நிறைய எனக்கு உதவுச்சு, என்னை நிறைய ஓட வச்சுச்சு. அப்போது என்னை போன்ற கலைஞர்கள் வந்து ஒரு 500 ரூபா வாங்குறாங்கன்னா நான் அவங்கள விட ஒரு 200 ரூபா சேர்த்து தான் நான் வாங்கியிருந்தேன், கூடுதலான சம்பளம் வாங்கியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து பாடல் பாடும்போது நடிச்சுக்கிட்டும், அதாவது நகைச்சுவை நடிகராகவும் 2 in 1ஆகவே இருந்ததுனால எல்லாரை விட எனக்கு கொஞ்சம் சம்பளமும் கூட. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாதத்தில் 30 நாளும் எனக்கு வேலை இருக்கும், அவ்வளோ பிஸியாக இருந்தேன் நான். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த டைம் தான் வந்து நான் கிராமத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு 2003 நான் வெளில வந்தேன். அப்போது கிராமத்தில் இசையை முறையாக கற்றுக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. ஒரு சங்கீதம் கற்றுக்கிறதுக்கோ இல்லை ஒரு இசை கருவிகளை கற்றுக்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. அப்போ காரைக்குடிக்கு வரும்போது 2003க்கு அப்புறம் நான் 2003 to 2006 நான் காலேஜில் படித்தேன். அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து என்னால் கற்றுக்கக்கூடிய அதுக்கான நேரத்தை என்னால் ஒதுக்க முடியலை. என்ன காரணம்னா நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அந்த டயத்தில். இப்போ வரைக்குமே அதே ஒரு சூழ்நிலை தான். நிறைய நேரங்களில் வந்து சில நேரங்களில் இலக்கண ரீதியாக இசையை பற்றி யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்மளால் அங்கே அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வாதத்திலையோ இல்லை அந்த ஒரு விமர்சனத்திலையோ நம்மளால் இசையை வந்து இலக்கண ரீதியாக என்னால் பேச முடியலைங்கிற வருத்தம் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் தான் இவ்வளோ நாள், அதாவது ஏதோ 1 மாதம் போயிடும் 2 மாதம் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம பிஸி ஆகிடுவோம், அதனால் வந்து நம்ம தொடர்ந்து இசையை கற்றுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் எங்களுக்கு சொல்லப்போனால் 2019 மார்ச்லேருந்து எங்களுக்கு 2022 மார்ச் வரப்போகுது. அப்படி பார்க்க போனால் எனக்கு 4 வருஷம் எங்களோட கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரியும். அந்த மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் வரைக்கும் தான் எங்களுக்கான வேலை. அப்படி இருக்கிறதுனால இது எங்களுக்கு வந்து 4ஆவது வருஷம் மாதிரி எங்களுக்கு ஓடுது மைண்டில். அப்படி இருக்கிறதுனால இது இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துருச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ தான் நான் இசையை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடி ஓடிட்டுருக்கேன். இப்போ இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம்னு இல்லை, எனக்கு முன்னாடி காரணம் இதுதான் இதுதான் வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட போகலை. ஸ்கூலில் படிக்கும்போதே கேட்குறவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புதுசாக யாராவது டீச்சர்ஸ் வந்து அவங்க பேரை அறிமுகப்படுத்திக்கிங்க,
நீங்கள் என்ன வாங்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போதே நான் பாடகர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இருக்கக்கூடிய என் கூட படிக்கக்கூடியவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு அப்போவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவேன் நான். அப்போ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சார் சொல்லுவாங்க. உடனே நான் பாடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க எல்லோரும், பரவாயில்ல நல்லா பாடுற அப்படின்ட்டு. அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாவோ என்னமோ இல்லை என் மேலே இருந்த நம்பிக்கையிலையோ நான் வந்து பாடகராகணும் சொல்லி அப்படியே வந்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்சது வந்து அப்போது என்னோடய காதுகளில் கேட்டு பழகுனது எல்லாமே வந்து சினிமா பாடல்களாக இருந்ததுனால எனக்கு நாட்டுப்புற பாடல் பாடணுங்கிற அந்த ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு என்னோடய மண் சார்ந்த என்னோடய குரல் வந்து அது கிராமிய குரலாக தான் இருந்திருக்கு. அது எனக்கே தெரியாது. ஆனால் அப்படி காலப்போக்கில் நீங்களும் பாடலாம் அப்படின்னு ஒரு போட்டி, அதில் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் முதல்ல பாட ஆரம்பிக்கிறேன். அந்த பாடல் வந்து ஆக்காட்டி ஆக்காட்டி அப்படிங்கிற ஒரு பாடல். தவமாய் தவம் இருந்து அந்த படம் அந்த புதுசு அது. அந்த படத்தில் வந்ததுனால அந்த பாடல் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு வருதான் நான் நினச்சிக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாடல் நாட்டுப்புற பாடலில் வந்திருக்கு. நான் அந்த பாடல் பாடப்போக என்னை வந்து நீ கிராமிய பாட்டு நல்லா பாடுறீங்க, எங்கள் குழுவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ தான் நான் நாட்டுப்புற கலைக்குழுவில் வந்து சேர்ந்து வெறும் நாட்டுப்புற பாடல் மட்டுமே அப்போ தான் கேட்டு பழகி அதுக்கப்புறம் தான் நான் பாட ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நான் நாட்டுப்புற பாட்டு பாடலை. அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு மட்டும்தான் பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்டுப்புற பாட்டு அதில் வந்து முதல் பரிசு வாங்கினேன். சிபி ஸ்டூடியோ தமிழ்தாய் கலைக்கூடம் இணைந்து போட்டி வச்சுருந்தாங்க, நீங்களும் பாடலாம். அதில் வந்து முதல் பரிசு. அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் என்னோடய துறை வந்து நாட்டுப்புற கலை சம்மந்தப்பட்ட துறையாகவே மாறிடுச்சு. எது எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சனோ அதுதான் எனக்கான வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. இப்போது அந்த நாட்டுப்புற பாடல் இதை எதேச்சையாக நான் வந்து அந்த பாடலை போட்டிக்காக எடுக்க போக என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இப்போது அதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த ஒருவேளை நான் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா 100ல் ஒருத்தனாக இருந்தால் கூட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை ஒரு 10 பேரில் நான் ஒருத்தனாக இருந்தால் கூட அங்கே பெருசாக அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் பெருசாக கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நாட்டுப்புற பாடலுக்கு எப்போவுமே அந்த வரவேற்பு இருக்கிறதுனால தனித்து நான் தெரிகிறேன். எனக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி நிறையா வருது. அந்த உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தேன், அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே இந்த சண்டால சீமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தான் கேட்டதென்ன. ஏ ஆக்காட்டி நீ எங்கெங்க முட்டையிட்ட ஏ ஆக்காட்டி எங்கெங்க முட்டையிட்ட நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சில் மூத்த குஞ்சுக்கரை தேடி 3 மலை சுற்றி வந்தேன், நடு குஞ்சுக்கரை தேடி 4 மலை சுற்றி வந்தேன். இளைய குஞ்சுக்கரை தேட போகையிலே அந்த காணாங்குரத்தி மயன் ஐயா என்ன காணாங்குரத்தி மயன் கண்டிருந்து கண்ணி போட்டான், என்ன காணாங்குரத்தி மயன் கண்டிருந்து கண்ணி போட்டான். என் காலு 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க நான் பெத்த மக்கா, நான் பெத்த மக்கா 4 கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட. ரொம்ப நன்றி சார். ரொம்ப எமோஷ்னலாக இந்த பாட்டு எங்களுக்கு டச் ஆயிடுச்சு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. சின்ன ஒரு பாட்டோட நம்ம நிகழ்ச்சியை எடுத்து தொடங்கிடலாம் நேயர்களே. மண்மணக்கும் காரக்குடி நம்மூரு பூமியில
வந்தவதான் சின்ன புள்ள லலிதான்னு பேரு சொல்ல அவ வாழவப்பா வரம் கொடுப்பா வந்தார காத்து நிப்பா முத்து மாறியவ மக்க கோர எப்போதும் தீத்து வப்பா கண்ணான தேவியே காப்பாத்தும் சாமியே அம்மானி சின்ன முத்து மாறி ஆத்தாடி நீலியே அபிராமி சூழியே அம்மானி லலித முத்து மாறி உடுக்க ஒலி அடிக்கட்டுமா உத்தரவு தந்து விடு மாரியம்மா தடுக்க வந்த வினையருக்க சங்கரிய சட்டுனுதான் வாடியம்மா செவ்வாழ காவனோ பூமால தோரணோ தந்தோமே எங்க முத்து மாறி கரக ஏந்தி ஆடி வரும் காரக்குடி மாறி அம்மா கொலவ சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தோம் தேடி கரக ஏந்தி ஆடி வரும் காரக்குடி மாறி அம்மா கொலவ சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தோம் தேடி கண்ணாட தேவியே காப்பாத்தும் சாமியே அம்மாடி சின்ன முத்து மாறி ஆத்தாடி நீலியே அபிராமி சூழியே அம்மாடி லலித முத்து மாறி ஆத்தா உன்னை பார்த்தா பஞ்சம் பறக்கும் சூற காத்தா நாத்தா அரும்பு நாத்தா மொட பாரி வளர்ந்து பூத்தா புங்காட்டா அந்த வெட்டு சத்தம் வெட்டிய எட்டு தசை அத்தனையும் கிழிய மிரட்டுங்கட்டா அந்த கொட்டு சத்தம் வாட்டிய காரக்குடி மாறி மனம் நிறைய மாறி மேல சொல்லி பூமிதி போ எங்க புண்ணிய பூமிய காப்போம் முத்து மாறி மேல சொல்லி பூமிதி போ எங்க புண்ணிய பூமிய காப்போம் சின்ன பிள்ளையாக வந்த எங்க முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அவ தக்காளி பழங்கேட்டால் லலித முத்து மாறி பூங்கரக எடுத்து வந்த எங்க முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அதை எடுத்தாடு பொற்கரக காரக்குடி மாறி தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே நானே தன்னே நானே 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 தன்னே நானே நானே நன்னே தன்னே நானே நானே நஞ்சையும் புஞ்சையும் காத்து நிற்கும் சாமி யாருங்க நம்ம லலிதா முத்து மாரியம்மன் புகழ பாடுங்க மஞ்சள் நிற ஆடையில கூடும் ஊருங்க சனம் பால் குடங்கள் தூக்கி வரும் அம்சம் பாருங்க அது முத்தாலம்மன் கோவிலில் தொடர்ந்து பாருங்க நம்ம கொப்புடையம்மன் ஆலயத்தில் சதறு தாயுங்க அழகு குத்தி ஆடி வரும் அழக பாருங்க நம்ம காரக்குடி மாறிக்கித்தான் பொங்கலிடுங்க வேம்பால நாடகட்டும் அம்மன் யாருங்க அவ மீனாட்சி முகமாடும் மாறிதானுங்க வேம்பால நாடகட்டும் அம்மன் யாருங்க அவ மீனாட்சி முகமாடும் மாறிதானுங்க அம்மா தொண்ணூறு புள்ளி எட்டில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைந்திருங்கள். இன்றும் என்றும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. கல்வி, விவசாயம், மருத்துவம், மக்களிசை, அறிவியல், பொது அறிவு, சமூக அறிவு, கலாச்சாரம், பண்பாடு என்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு தருவதே எங்கள் பணி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி காரைக்குடியின் முதல் வானொலி. 90.8 இன்றும் என்றும் இணைந்திருங்கள். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது மக்களிசை பாடகர் இளையராஜா அவர்களுடன் நேர்காணல். சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் சுமதி. இப்போ நீங்கள் முதலாக இசையமைச்சு பாடின பாடல் எது அப்படின்னு சொல்ல முடியுமாங்க சார்? நான் முதல்ல இசையமைக்கணும், பாடணும், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனித்த அடையாளத்தில் என்னோடய பாடல்கள்னு ஒரு லிஸ்ட்டு வரணும்னு நினச்சதுக்கே ஒரு கதை இருக்குது. என்னென்னா, நான் வேறு நாட்டுப்புற கலைஞரோட பாடல்களை பாடிட்டு இருக்கும்போது ஒரு சில மேடைகளுக்கு போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான்
யாரோட பாடல் எடுத்து மேடையில் பாடணும் அதே கலைஞர் அங்கே வந்து உட்காரும்போது அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டை பாடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சங்கோஜம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த லிஸ்ட்டை பாடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்க பாட்டை எடுத்து நம்ம பாடக்கூடாதுங்கிறதுனால அப்போ தான் சில நேரங்களில் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம், அப்போ நமக்குன்னு ஒரு பாட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டயத்தில் உருவாக்கின பாடல் தான் வாடி என் கருத்த புள்ள. அந்த பாடலை எழுதி இசையமைச்சு நானே பிற்காலத்தில் பொருளாதாரம் கையில் இருக்கும்போது அதை நடித்து அது வீடியோவாகவும் நான் வெளியிட்டேன். அதை இப்போ உங்களுடைய விருப்பத்துக்காக பாடலாம். அடிவாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல, அடிவாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல, அடி அள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி, அடி அள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி, அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல. நான் பாட்டு எடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு, யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல, உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல, மோதி பாரு அடிப்பாடு நீ போட்டா போட்டி போடு, எனக்கான ஒரு கூட்டம் அடமேலங்கொட்டி ஆட்டம் போடும் வாடி, அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல. நன்றி. இந்த நாட்டுப்புற பாடல்களே வந்து தாலாட்டு, அப்புறம் படவு பாடல்கள், வேலை செய்யும்போது பாடுற பாடல்கள், இல்லை ஒப்பாரி, இந்த மாதிரி பல வகையான பாடல்கள் இருக்குது இல்லையா? இது எல்லா வகையான பாடல்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜேனர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நடவு நடும்போது நாற்று முடிய எடுத்து நடவு நடும் வேலையில் பார்த்து சிரிக்கிறீங்க, பருவ பொண்ணை பார்க்குறீங்க, ஏரோட்டும் காளைகளா போராடி வாரிகளா, எசப்பாட்டு நாம் படிக்க காது உத்து கேளுங்களா, நாற்று முடிய எடுத்து நடவு நடும் வேலையில் பார்த்து சிரிக்கிறீங்க, பருவ பொண்ணை பார்க்குறீங்க. இந்த பாடல் வந்து நாற்று நட்டுக்கிட்டே ஒரு மாமன் பொண்ணை ஒரு அத்தை பையன் அப்படி வரப்பில் போகும்போதே அவனை பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். அவருக்கு வந்து இந்த பொண்ணு இங்கேருந்து பாடுறான். அந்த அங்கே உள்ள சூழ்நிலை சொல்லணும், அந்த ஏறு அந்த காலை அந்த நடவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணுங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து அந்த மாதிரி விஷயங்களை பாடுறது. இது மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்காக சில பாடல்கள் பாடுவோம். இப்போ கபடி, பொங்கல், விவசாயம் இந்த மாதிரிலாம் நிறைய பாடுவோம். அப்படி பாடும்போது பொங்கலுக்குன்னு ஒரு பாடல் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஏனல் முளைச்சு விதை வரும், விதை முளைச்சு நாத்தாகும், நாற்று வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சி குலுங்கும், ஏ கருவா கையை வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப கொலைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மாத்தான் வேலையை பார்ப்போம், மக்க மனுஷ சோத்த பார்க்க சேர்த்து சகதிக்குள் நாங்கள் கிடப்போம், காடு கடனி கடத்து மேட கடைசி வரைக்கும் காத்து இருப்போம், துன்பங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்து தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்து தான், ஏ ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்களெல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம், ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, ஏலேலோ மெட்டு கட்டி பாடுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழர் நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், ஏத்தை மகளும் பிறந்துட்டா வித நெல்லு அவிச்சுத்தான் பொங்க வச்சு பூசை செய்வோம், தை மகளை கும்பிட்டு தான் வரவேற்போம், ஏ பச்சரிசி அச்சு வெல்லம் பொங்க ருசி நெஞ்சையல்லும், கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும், புத்தாடையும் உடுத்திக்கிட்டு பொண்டு புள்ளைங்க கூடி நிற்க, மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க, கொலவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு, கொலவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு, தந்தானத்தான் கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம்,
பொங்கலோ பொங்கல். மக்கள் இசை பாடகரா நீங்க பாடின பாடல்லே உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன? அதிகமா மக்களை ஈர்த்த பாடல் என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பூங்குயில பூமயில பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையில் நான் படித்தேன் நீயும் நின்று பாரு, கண்ணதாசன் நான் இல்லை காளிதாசன் நான் இல்லை, கண்மணியே ஒன்னால கவிஞ நானே தன்னால, பூங்குயில பூமயில பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையில் நான் படித்தேன் நீயும் நின்று பாரு, எள்ளுப்பூவு பல்லழகி இழந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி, செண்டிப்பூவு செவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி, வண்டி மையி முடியழகி வாசமுள்ள சொல்லழகி, எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலே வார்த்தை இல்லை, கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே, பூங்குயில பூமயில பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையில் நான் படித்தேன் நீயும் நின்று பாரு. இந்த பாட்டு வந்து எனக்கு நான் பாடின பாடல்களில் ரொம்ப பிடிச்ச பாட்டு. மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்ற பாடல் அப்படின்னா நிறைய பாட்டு இருக்குது. அதில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும், கிராமப்புற நகர்ப்புற மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்த பாட்டு அப்படின்னா, அத்தை மக ஒன்ன நினச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தை மக ஒன்ன நினச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்றை பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்றை பார்த்ததுமே, அடி அஞ்சுகமே ஒன்றை கொஞ்சனுமே, நாம் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை, அத்தை மக ஒன்ன நினச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்றை பார்த்ததுமே, குயிலு கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில, மனசுக்குள்ள குடிசை ஒன்று மடமடன்னு சரியுதையா, வெயில் வரும் நேரத்தில் மொட்டை மாடி வடகம் போல, நீயும் இல்லா நேரத்தில் நினப்பு மட்டும் காயுதையா, கண்ணால வல விரிச்சு தன்னால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதலை வச்ச, மாமாங்கோ ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன், தனனா பாடி தாவணிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன், மாமாமாயே ஒன்ன நினச்சி மல்லிகை மொட்டும் தலையில் வச்சேன், அத்தான் உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சே மச்சானே, ஆசை வச்சேனே நாம் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இந்த கொரோனா காலத்தில் வந்து கோயில்கள் திருவிழாக்கள் இவைகளே வந்து நிறுத்தப்பட்ட அல்லது மக்களுடைய பங்கேற்பு இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து மேடை இசைக்கலைஞர்கள், கிராமிய இசைக்கலைஞர்கள் இவர்கள் தான் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லப்போனால் எங்களுக்கு வருஷத்தில் 6 மாதம் வேலை 6 மாதம் ஓய்வு, அதுதான் வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்குன்னு விதிக்கப்பட்டது. அது என்ன காரணம்னா 6 மாதம் வந்து அதாவது அறுவடை நேரத்தில் எங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். தை மாதத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னா அப்படியே ஒரு 5-6 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த விளைச்சலை வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய காலகட்டம். அது வந்து கையில் உள்ள இருப்பு வந்து கழிஞ்சு போகிற நேரம். அதில் வந்து நிகழ்ச்சி வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து மழைக்காலங்கள் இருக்கும். அதனால் அந்த நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லை, திருவிழாக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதில் 6 மாதம் மட்டும்தான் எங்களுக்கு வேலை. இந்த 6 மாதம் வேலையிலேயே 6×3=18 180 நாட்கள் தான் எங்களுடைய வேலை நேரம். அந்த 180 நாட்களில் அதிகபட்சம் போனால் ஒரு 90 நாள் தான் எங்களுக்கு வேலை வரும். மற்ற நாள் எல்லா 180 நாளுமே எங்களுக்கு வேலை வருமானா வேலை வராது. அப்போது அந்த 90 நாள் 100 நாட்களுக்குள்ளே எங்களோட வேலை. அதுலேயும் இந்த 100 நாள் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மக்கள்கிட்ட தன்னோட மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் அதிகமாக கூப்பிடுவாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்.
சராசரி மக்கள் கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 75 நாள் 60 நாள் இப்படி தான் வேலைக்கு போவாங்க. வருஷத்துலேயே 60 நாள் வேலைக்கு போய் அந்த வருமானத்தை வச்சு ஒரு வருஷத்தையும் ஓட்டுறது அப்படிங்கிறது நாட்டுப்புற கலைஞருடைய பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷம், இது 3வது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது கொரோனாவோட இந்த ஒரு தாக்கம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கொரோனாவோட முதல் அலை வரும்போது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து நாதஸ்வரத்தை எடுத்துகிட்டு போயும் தவில் எடுத்துக்கிட்டு போயும் வீடு வீடாக நின்று நாதஸ்வரம் வாசித்து அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது பிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதாவது சும்மா எனக்கு பிச்சை கொடுங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்காம தனக்கு தெரிஞ்ச அந்த கலையை அவங்க வீட்டு வாசல் முன்னாடி கொஞ்சம் நேரம் அதை வாசித்து காட்டி அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போன ஒரு பெரிய அவல்நிலை. அது காரணம்னா இன்னொன்று என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து மேடைகளில் பல பேரோட பாராட்டையும் கைதட்டலையும் புகழையுமே பார்த்து அனுபவித்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சொல்லப்போனால் தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உண்டு பண்ண காலகட்டம். தன்னோட குழந்தைகளை காப்பாற்றணும், நம்மளோட குடும்பத்தை பார்க்கணுமேனு வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு மானரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அப்படிப்பட்ட ஒரு அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து அதையும் தாண்டி இன்னும் நாட்டுப்புற கலைஞர்கள் துணிவோடையும் நம்பிக்கையோடவும் நமக்கான வாழ்க்கை இன்னும் திரும்பி வரும் அப்படின்ட்டு இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வரைக்கும் அதுக்கான விடை தெரியலை. இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களோ மேடை கலைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது வேறு வழியில் இப்போது இல்லம் தேடி கல்வின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அதில் முழுக்க முழுக்க நாட்டுப்புற கலைஞர்களை பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற அரசு விழாக்கள் அரசு நிகழ்ச்சிகளில் வந்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது மூலமாக அவங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவும். அதை வந்து அரசாங்கம் கண்ணோக்கி பார்க்கணும். இது யாருக்கும் தெரியலை, இன்னும் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இது தொடருமா இல்லை இதோடு முடிஞ்சிடுமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறதுனால நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மனசில் எண்ணி, ஏன்னா இந்த கலையும் கலாச்சாரத்தையும் கலை வடிவமாக கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உண்டான தொடர்பை எப்போவுமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா தலைமுறையும் வந்து தன்னோட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும். அதனால் அவங்களோட மனநிலையை கொஞ்சம் மனசில் வச்சு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்கணும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது என்னோடய சின்ன கோரிக்கை. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அரசாங்கம் கண்ணோக்கி பார்க்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடம்பரமாக லக்ஸரியாக மற்ற பகுதிகளில் பார்க்கப்பட்டாலும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் அது நம்ம வாழ்க்கையோட இயைந்த ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. இந்த கிராமிய இசையெல்லாம் எடுத்துக்கிட்டால் பிறந்ததுலேருந்து தாலாட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நம்ம கூடவே பாடல்களும் இசையும் கலந்துருக்குது. அதுலேயும் நீங்கள் இந்த கிராமிய கலை கிராமிய இசை நாட்டுப்புற இசை அப்படிங்கிறது மூலமாக அந்த பாரம்பரியத்தை இன்றைய தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு உன்னதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக எங்கள் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பாடின பாடல் இல்லாமல் உங்களுக்கு மிகவும் பிடித்த வேற யாரும் பாடின பாட்டு இருந்ததுன்னா அதை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். பொதுவாக நான் முதல்ல போட்டிகளில் பாடின அந்த ஆக்காட்டி ஆக்காட்டி அந்த பாடல் வந்து புதுவை சித்தன் திரு ஜெயமூர்த்தி அவர்கள் பாடின ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல். எனக்கு அவரோட குரல் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பும் மரியாதையும் உண்டு. அவர் பாடின பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. மிகப்பெரிய வலியை ஒரு தகப்பனோட வலியை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல பாட்டு. அந்த பாடலை இப்போ உங்களுக்காக நான் பாடுறேன். அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்தூளி தான்ப்பா நான் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்லை, அப்பா
அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ வாடிமான நின்னதில்ல, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை. சொத்து சோகம் வந்ததில்ல, ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்ல, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்ல. ஓலச்சு ஓலச்சு நீ ஓடான, எழுத படிக்க நீ ஏடான, நேர்ம வழி போகும் தேரான, நிலச்சு நிக்க நீ வேறான, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்குன போராடி. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்குன போராடி. அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் பாசத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாமோ வாசம், ஓ வேர்வத்துளிதான் பாராம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை. கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுள் கூட நிகரில்லை. இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் நிறைய உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நிறைய பாடல்களையும் எங்களுக்காக கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.